அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் வேலைநிறுத்த போராட்டம் 8 மணியுடன் நிறைவு. அனுராதபுரம் வைத்தியர் விவகாரம், சந்தேக நபரின் சகோதரி கைது. போதைப் பொருளுக்கு அடிமையாகி வரும் இளைஞர்கள், தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை கவலை. AI தொழில்நுட்பத்தால் ஆபத்தில் இலங்கை சிறுமிகள், குவியும் முறைப்பாடுகள். பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை எதிர்த்து நாடு முழுவதும் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தால் தொடங்கப்பட்ட அடையாள வேலை நிறுத்தம் இன்று காலை 8 மணியுடன் நிறைவுக்கு வந்தது. இருப்பினும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போதிலும் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்களால் தொடங்கப்பட்ட வேலை நிறுத்தம் தொடர்கின்றது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வரையில் போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் இன்று காலை வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாசவுடன் நடைபெறவுள்ள கலந்துரையாடலை தொடர்ந்து வேலை நிறுத்தம் தொடருமா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும் என்று அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அனுராதபுர கிளையின் செயலாளர் வைத்தியர் சசிக விஜயநாயக்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் 32 வயதான பெண் வைத்தியர் ஒருவர் கத்தி முனையில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு கல்நேவ நிதிகும்பாய பகுதியில் வைத்து மேற்படி இருவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் மறைந்திருக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் அவரது சகோதரி கைது செய்யப்பட்டுள்ளார். வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்ததன் பின்னர் சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 37 வயதுடைய சகோதரி மற்றும் 27 வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை குறித்த பெண் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளார். கல்நேவ போலீசார் மற்றும் அனுராதபுரம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நேற்று மேற்கொண்ட தேடுதலின் போது கல்நேவ பிரதேசத்தில் உள்ள காட்டில் மறைந்திருந்த போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கல்நேவ பகுதியை சேர்ந்த 34 வயதுடையர் என்பதுடன் தற்போது அவர் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் நடாத்திய விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட வைத்தியரை மிரட்ட பயன்படுத்தப்பட்ட கத்தியை போலீசார் மீட்டுள்ளனர். இருப்பினும் சம்பவம் நடந்த நேரத்தில் சந்தேக நபர் எடுத்துச் சென்ற கையடக்க தொலைபேசியை போலீசார் இன்னும் மீட்டெடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகின்றமை தொடர்பில் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை கவலை வெளியிட்டுள்ளது. கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள், குறிப்பாக 15 முதல் 17 வயதுடையவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட 1,62,000 நபர்களை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 2019ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட மதிப்பீட்டில் நாட்டில் 92,000 முதல் 1,00,000 பேர் வரை போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ளதாகவும் சுமார் 3,50,000 பேர் ஹெரோயினுக்கும் 3,50,000 பேர் கஞ்சாவுக்கும் அடிமையாகி இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த ஆண்டு இறுதியில் போதைப் பொருள் அடிமையாதல் குறித்து புதிய கணக்கெடுப்பை நடாத்த தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஒரே வயதுடைய சிறுமிகளின் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை தகாத புகைப்படங்களாக மாற்றி பகிரப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த பொருத்தமற்ற செயலை 13 தொடக்கம் 17 வயதுடைய சிறுவர்கள் செய்கிறார்கள் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்க இயக்குனர் வழக்கறிஞர் சஜீவனி அபயகோன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளின் பெற்றோர் முறைப்பாடு செய்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனை செய்த சிறுவர்களும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளும் ஒரே வயதுடைய நண்பர்களாகும். ஏன் தங்கள் வயதுடைய சிறுமிகளின் புகைப்படங்களை திருத்தி ஆன்லைனில் பதிவேற்ற AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டபோது அதை முயற்சிக்க விளையாட்டாக செய்ததாக கூறுகின்றார்கள். இவை அந்த சிறுமிகளுக்கு தெரியாமல் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யும் மோசமான செயல் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
17 ஆண்டுகளுக்கு பிறகு தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பு போட்டியை நடாத்தும் உரிமை இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நடைபெற்ற தெற்காசிய கால்பந்து கூட்டமைப்பின் நிர்வாக குழு கூட்டத்தில் குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 2008ஆம் ஆண்டு தெற்காசிய கால்பந்து போட்டி இலங்கையில் நடைபெற்றது. 1995ஆம் ஆண்டு முதல் கடந்த 30 ஆண்டுகளில் இலங்கை கால்பந்து அணியால் தெற்காசிய கால்பந்து சாம்பியன்களாக மாற முடியவில்லை. இந்த ஆண்டு தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப்பில் இந்தியா, மாலைதீவு, பாகிஸ்தான், பூட்டான், நேபாளம், பங்களாதேஷ் மற்றும் போட்டியை நடாத்தும் இலங்கை ஆகிய நாடுகள் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது.